Welcome all of you to my video. In this video you are going to see chapter 3 trigonometry, exercise 3.7, first sum. If a plus b plus c is equal to 180 degree, prove that sin 2a plus sin 2b plus sin 2c which is equal to 4 sin a sin b sin c. So பாருங்க ஒரே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க a plus b plus c is equal to 180 degree என்ற ஒரு கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. So let's take the LHS sin 2a plus sin 2b plus sin 2c. இப்போ நம்மளுக்கு பேசிக்காக ஒரு ஃபார்முலா தெரியும், டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி எல்லாமே 2 அந்த மாதிரி தான் இருக்குது, 2a 2b 2c. ஸோ சிம்பிளாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா sin 2a which is equal to 2 sin a cos a. ஸோ அப்போ இந்த ஸ்டெப் எல்லாம் இது இந்த ஃபார்முலாவையும் ரிவைஸ் பண்ணணும். இது எதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த sin 2c மட்டும், எல்லாத்தையுமே அப்படி பண்ண தேவையில்லை, இந்த sin 2c மட்டும் அப்படி மாற்றலாம். ஏன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது, sin a plus sin b என்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து sin a plus sin b, ஸோ 2 sin a plus b by 2 into cos a minus b by 2. இந்த ஃபார்முலாவை இந்த ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன், இந்த ஃபார்முலாவை நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த டேர்மே சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மு 2 sin, அங்கே என்ன இருக்குது 2a, இங்கே a plus b இருக்குது, இங்கே 2a plus இருக்குது. இந்த 2a ஏவாக எடுக்கணும், இந்த 2b வந்து பியாக எடுக்கணும். ஸோ 2a plus 2b by 2ன்னு வரும். So 2a plus 2b by 2 into cos 2a minus 2b by 2 அப்படி சொல்லிட்டு வரும், plus 2 sin c cos c. இது ஏன் sin c 2 sin c cos c, இந்த ஃபார்முலா அவ்வளோதான். இங்கே a இருக்குது, அங்கே c இருக்குது, அவ்வளோதான். ஸோ அது ஜஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ 2 sin c cos c. இப்போ இதை இந்த 2 காமன் எடுத்து இந்த 2 கேன்சல் பண்ணலாமா? ஸோ 2 sin இந்த 2 காமன் எடுத்தீங்கன்னா 2 into a plus b by 2 இந்த மாதிரி வரும், 2 into a plus b by 2. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வெறும் a plus b மட்டும் போட்டால் மதி. இதே போல் ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம். ஸோ a plus b இந்த டேர்மில் 2 கம்மி ஆகிட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகிட்டு a minus b மட்டும் வரும். ஸோ அப்போ a minus b plus 2 sin c cos c. இப்போ பாருங்கள், இந்த a plus b நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணினா நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருந்தாங்க, கண்டிஷனல் ஐடென்டிட்டி இதுதான் கொடுத்துருந்தாங்க 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் a plus b கண்டுபிடிங்க. அப்போ என்ன வரும், nothing but 180 degree minus c. So 180 degree minus c is substitute பண்ணலாம். So 2 sin 180 degree minus c into cos a minus b plus 2 sin c cos c. இப்போ பாருங்க, நான் 180 minus c இருக்கு. ஸோ கிராஃப் போட்டு பாருங்க, கிராஃப் போட்டால் என்ன வரும், கிராஃப் போட்டு இந்த இடத்துல 180 இருக்கும், 180 மைனஸ் ஆகும்போது சைன் தான் பாசிட்டிவில் வரும். ஸோ சைன் பாசிட்டிவ், இங்கே சைன் தான் இருக்குது. ஸோ அப்போ வெறும் நீங்கள் 2 sin c போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போது 2 sin c into cos a minus b, அந்த cos a minus b அப்படியே தான் இருக்குது இந்த டேர்ம், ப்ளஸ் 2 sin c cos c இருக்குது, 2 sin c cos c. இப்போ பாருங்கள் 2 sin c காமன் எடுத்துடலாம், 2 sin c காமன் எடுத்தால் இங்கே வரும் cos a minus b ப்ளஸ் 2 sin c காமன் எடுத்தாச்சு, வெறும் cos c தான் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா is equal to a minus b. இப்போ அகைன் a plus b plus c is equal to 180 degree cos c, a plus b plus c is equal to 180 degree. ஸோ இதில் நீங்கள் a plus the cos c ரிப்ளேஸ் பண்ணதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த c கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ c கண்டுபிடிச்சிங்கன்னா 180 degree minus a minus b. ஸோ c is equal to 180 degree minus of a plus b. இப்போ 180 degree minus a b வந்துட்டா 2 sin c cos a minus b plus cos c பலா 180 degree minus a plus b. இப்போ 180 டிகிரி மைனஸ் சம்திங் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 180 டிகிரி மைனஸ் சம்திங், அதுவும் அங்கே இருக்குது காசு இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க, காசு இருக்குது, காசு இருக்கும்போது மைனஸ் சைன் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இருந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், காசு பாசிட்டிவாக வராது. ஸோ அப்போ மைனஸ் சைன் யூ காட் டு இன்க்ளூட் த மைனஸ் சைன். ஸோ 2 sin c cos a minus b, இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இங்கே வெளியே இந்த இடத்துல மைனஸ் வரும், காஸ் மைனஸ் ஆஃப் a plus bன்னு வரும். ஸோ மைனஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிங்க, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பின்னு வந்துடும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளஸ்ஸும் இதுலேருந்து வர ஒரு மைனஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ மைனஸ் மல்டிப்ளை ஆகிட்டா காஸ் ஏ ப்ளஸ் பி ஆயிடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த டேர்மை ஏ, இந்த டேர்மை பின்னு எடுத்துக்காங்க, காஸ் ஏ மைனஸ் காஸ் பி. வாட் இஸ் காஸ் ஏ மைனஸ் காஸ் பி? 2 sin a plus b by 2 into sin b minus a by 2. ஒருவேளை a minus b by 2 போடணும்னா இந்த இடத்துல மைனஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்படி கூட போட்டுக்கலாம், பட் நான் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி போடுறேன் ஃபார்முலா படி. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2 sin c
cos a minus b a plus b. ஸோ a plus b டோட்டலாகவே a plus b. அப்போ ரெண்டாத்தையும் ஆட் பண்ணணும். a minus b plus a plus b. a minus b plus a plus b divided by 2. ஸோ என்ன ஆகும்? bb கேன்சல் 2a by 2 வரும். 2 கேன்சல் இட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும். அப்போ வெறும் a போட்டாலே போதுமானது. ஸோ அப்போ 2 sin a. இந்த அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல b minus a. b minus a இதுதான் b அண்ட் இது a. அப்போ கரெக்டாக செப்பரேட் பண்ணணும். இப்போ a plus b minus of a minus b by 2. So you a plus b minus a minus b. So a plus b minus of a plus b. Minus into minus plus. So by 2. அப்போ a cancel ஆயிரும். 2b by 2 வரும். 2 cancel ஆயிட்டுனா b மட்டும் வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்க மைனஸ் வந்திருக்கா? இல்லை. மைனஸ் வந்துன்னா சைனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் ஆயிரும். சைனை போட்டிங்கன்னா வந்து வெளியே மைனஸோடு வெளியே வரும். ஸோ அப்போது அவங்க கேட்டிருந்தது வராது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஐடென்டிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அப்போ b minus a by 2 போடும்போது b minus a by 2 போடணும். a minus b by 2 போட்டிங்கன்னா மைனஸ் சைன் இன்க்ளூட் பண்ணிடணும். இன்க்ளூட் பண்ணலான்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் கிடைக்காது. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போது சைன் b ஆயிரும். அப்போது இந்த 2 into 2 4. 4 sin a sin b sin c which is equal to your RHS, hence proved. அப்படி சொல்லி சம் நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்கணும். நீங்கள் இப்படி பிடிச்சி லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.